Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை, வாழைக்காய் சிப்ஸ் னு கூட சொல்லலாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள். நான் இன்னைக்கு 2 வாழைக்காய் செய்ய போறேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வாழைக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் செய்கிறனால இன்னொரு வாழைக்காவையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து கட் பண்ணிக்கலாம். தோல் சீவி எடுத்துக்கலாம். மேலோட்டமாக தோல் சீவினிங்கன்னா போதும், ரொம்பவும் தோல் சீவ வேண்டாம். இந்த 2 வாழைக்காவையும் தோல் சீவியாச்சு. இது எப்படி வந்து ஸ்லைஸ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணும் போது ஓரத்தில் கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வாழைக்காவையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கட்டும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கட் பண்ண வாழைக்காவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிரட்டிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, கறி மசாலா 1/2 டீஸ்பூனு, 2 வாழைக்காய்க்கு தேவையான 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை ட்ரையாகவே பிரட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா மசாலா வந்து ஒட்டாது. மேக்ஸிமம் 2 டேபிள் ஸ்பூன் போதும். இதுக்கு நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். மசாலாவில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. இது வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம மிக்ஸ் பண்ண வாழைக்காய் இது ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வடிதால். ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், ஒரு 7, 8, 10க்குள்ளே வந்து போடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து குக் ஆயிரும், நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். போட்ட உடனே கிளற வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், பாதி குக் ஆயிடுச்சு. ஓகே, குக் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வடிதாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேஜ் போட்டுக்கலாம். இதுவும் சேம் 10 போட்டு சீக்கிரம் குக் பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 5 மினிட்ஸ் மேகி மாதிரி 5 நிமிஷத்தில் நம்ம சீக்கிரம் வந்து டக்குன்னு ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
எப்பயும் போல் வந்து சாம்பாருக்கு வந்து வடை, பஜ்ஜி, காய் பொரியல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த டிஷ்ஷு வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் ஓரத்துலலாம் கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம சாம்பார் சாதத்துக்கு வந்து தொட்டுக்கும் போது சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவு மாறாமல் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நம்ம சேனலில் வர வீடியோவை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.